தேனி மாவட்டம் கம்பம் திமுக நகரமன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு எதிராக கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் போதிய உறுப்பினர்கள் வருகை இல்லாததால் வாக்கெடுப்பு நடத்தப்படாமலேயே தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரீஷ். வணக்கம் பரீஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் 33 வார்டுகள் உள்ளது. இதில் 24 வார்டு உறுப்பினர்கள் திமுகவை சார்ந்தவர்களும் 7 உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்களும் இதர 2 பேர் மொத்தம் 33 பேர் உள்ளனர். இந்நிலையில் நகர்மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி திமுகவை சார்ந்த 16 பேரும் அதிமுகவை சார்ந்த 6 பேரும் கடந்த மாதம் மனு அளித்தனர். இதற்கிடையே இன்று இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு கம்பம் நகராட்சி கூட்டரங்கில் ஆணையாளர் தலைமையில் நடைபெற்றது. இதில் மொத்தம் 27 பேர் வர வேண்டிய சூழலில் 19 வார்டு உறுப்பினர்கள் மட்டுமே வந்ததால் வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் இந்த வாக்கெடுப்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக நகராட்சி ஆணையாளர் அறிவித்துள்ளார். தொடர்ந்து இதுகுறித்து வார்டு உறுப்பினர்கள் கூறுகையில், நாங்கள் ஜனநாயக முறைப்படி வந்துள்ளோம், தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் செல்ல உள்ளோம் என தெரிவித்து சென்றனர். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து நடைபெற்ற இந்த நிகழ்வில் கம்பம் நகரில் சிறிது நேர பரபரப்பு ஏற்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.